Meenakshi Institute of Engineering and Technology, Tandalam, Chennai. BTech CSE, AINML, AINDS, Cyber Security, IT and ECE. ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நம்ம பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஆனந்த வீடன்லேருந்து இன்டர்வியூ எடுக்க வந்திருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதுக்கு முன்னால் என்னோட பேரை நான் சொல்லிடுறேன். எஸ்ஆர் ராஜா. பணமட்டை யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பணமட்டை சேனலை வந்து ஒரு 7-8 வருஷமாக நம்ம ரன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். நம்ம படிப்பு வந்து 8வது வரைக்கும் தான். நான் வந்து கார்பெண்டராகவும் ஒர்க் பண்ணியிருந்திருக்கேன். எலக்ட்ரிஷியன், பிளம்பர் எல்லா வேலையும் பார்த்துருக்கேன். ஒரு கட்டத்துக்கு மேலே டிக்டாக்ன்ற செயலி வரும்போது இதில் வந்து நம்மளும் வீடியோஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்தோஷத்துக்காக வீடியோ பண்ணோம். ஒரு 20 லைக்ஸ் 30 லைக்ஸ் இதுபடி தான் வந்துட்டு இருந்தது. அதை தவிர்த்து நம்ம ஃப்ரெண்டோட பாட்டி இருக்காங்க, அவங்கள வச்சு வீடியோ போடும்போது பார்த்தீங்கன்னா லைக்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா இதாகவுடனே கமெண்ட்ஸ்லாம் அதிகமாக வர ஆரம்பிச்சது. கமெண்ட்ஸ்லாம் அதிகமாக வர ஆரம்பித்தோடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதையே நம்ம கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து இது பண்ணிகிட்டே இருக்கும்போது நிறைய வெளிநாட்டு நண்பர்கள்லாம் வந்து இதை தொடர்ச்சியாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது இன்னும் நமக்கு வந்து எல்லாருமே பண்ணுறதை தானே நம்ம பண்ணுறோம், இன்னும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்னு இது பண்ணும்போது தான் மதுரமுத்தான வீடியோஸ் நம்ம பண்ண ஆரம்பித்தோம். அதுலேருந்து நிறைய சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ்லாம் வந்து நிறைய நமக்கு வந்து இது பண்ணாங்க, சப்போர்ட்டிங் பண்ணாங்க. டிக்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 35 லட்சம் ஃபாலோவர்ஸ் வர வரைக்கும் நமக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அப்போவே ஒரு 192 மில்லியன் லைக்ஸை கொடுத்தாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அந்த தருணம்லாம். டிக்டாக்ல வந்து நான் வந்து பாட்டு பாடி டான்ஸ் ஆடி ஏதோ பண்ணிட்டு இருப்பேன். என்னடா இவனுங்க பைத்தியக்கார மாதிரி பண்ணிட்டு இருப்பானே, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க வந்து சொல்லுவாங்க, ஏன்டா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்லாம் சொல்லுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. பாட்டின்னு முதல்ல ஆரம்பிச்சது நான் தான். பாட்டின்ற விஷயம் வயசானவங்களை வச்சு இது பண்ணலான்னு ஆரம்பிச்சது நம்ம தான் முதல்ல. அப்போ இது பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அது ஒரு கொஞ்சம் ஜாலியாக சிரிப்பாக மக்களுக்கு வந்து இதாக இருந்த உடனே நிறைய கமெண்ட்ஸ்லாம் அதிகம் பண்ண ஆரம்பித்தாங்க. அது ஒரு சூப்பரான ஒரு தருணம். அதெல்லாம் நிறைய கண்ட்ரிலேருந்துலாம் வந்து இந்த டிஷர்ட்லாம் பசங்களுக்கு இது பண்ணுங்க, ஸ்பான்சர் பண்ணுங்க அப்படின்லாம் இது பண்ணுவாங்க. ஒருத்தர் வந்து ஸ்ரீலங்காலேருந்து கேமராலாம் அமைச்சிருக்காரு நமக்கு. அக்கா மஞ்சள் குடு, மிளகாத்தூள் குடு, தீதி எல்லாம் சாட் மசாலா குடுன்னு வாயை இருக்குது வந்து கேட்டாலே அப்ப வச்சுக்கிறேன் ஒண்ணு. நம்ம மற்ற காமெடியெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். பண்ணிட்டு இருக்கும்போது எல்லாரும் பண்ணுறது தான் நம்ம பண்ணுறோம், நம்ம என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்னு நம்ம யோசிக்கும் போது தான் மதுரமுத்தன் காமெடி வந்து பேசியிருப்பார் நிறைய. அந்த காமெடியை நம்ம வந்து உயிர் கொடுத்து அதுக்கு உருவத்தை கொடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து ஆரம்பிச்சது. அது வந்து நல்ல ஒரு ரெஸ்பான்ஸு. எப்படி சொல்கிறதுனா எல்லா தரப்புலையுமே வந்து அதுக்கு வரவேற்பு. போடுற வீடியோஸ்லாம் மில்லியன் கணக்கில் வியூஸ் போனது சான்ஸ் இல்லை. அந்த லெவலில் ரெஸ்பான்ஸ் இருந்தது அவரோட வீடியோவுக்கு. பக்கத்தில் உட்காந்து ஒரு எதிர்த்தாப்பு 2 பேர் அடிச்சு மாண்டு புளிதில் பிறண்டு கிடக்காங்க. பக்கத்தில் உட்காந்து வேகமாக இறங்கி போய் அவங்க 2 பேரும் சத்துன்னு செவில் ஒரு அடி அடிச்சுட்டு வந்து உட்காந்தேன். சார் தெரிஞ்சவங்களா? எப்பா தெரிஞ்சவங்க தெரியலாம். அப்புறம் இந்த மாதிரி நேரத்தில் அடிச்சாத்தே திருப்பி அடிக்க மாட்டாங்க. அவன் பாரு அடிச்சு பலருக்கு எங்க ஆளை பயன்படுத்திக்காங்க. அவரை வந்து நம்ம வந்து பார்க்கணுன்னு ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப நாளாக வந்து உள்ளுக்குள்ள அந்த ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருந்தது. இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு முன்னால் தான் அவரை சந்திக்க வேண்டிய ஒரு தருணமே எனக்கு கிடைச்சது. அவர் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணோம். நம்மளோட டீமே போயிட்டு அவங்க வீட்டாண்ட போயிட்டு அவரை பார்த்தோம். பார்த்துட்டு அவர் சொன்னார், இது மாதிரி தம்பி ஏன்பா இந்த வீடியோஸ்லாம் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொன்னார். அதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. எப்படி சொல்கிறதுனா எங்களுக்கு வந்து நம்ம இவ்வளோ நாள் சேனலை ரன் பண்ணதில் வந்து அவரை பார்த்தது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா. ஏன்னா வந்து பணமட்டை சேனல்ன்றதே வந்து ஒரு புள்ளியார் சொல்லியே அவர் தான்ன்றது ஒரு விஷயம் இருக்குது. அது எப்பவுமே நான் மறுக்க மாட்டேன். அவரோட காமெடியை பண்ணி தான் வந்ததுன்றது அந்த தருணங்கள்லாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அது சில பல காரணத்தெல்லாம் வந்து அது தவிர்க்கக்கூடிய சூழ்நிலை வந்தது. அதை இது பண்ணிட்டு மூவியோட இதெல்லாம் போட்டோம். அதெல்லாம் நான் ரீக்ரியேட் பண்ணி டப்மேஸ் மாதிரி பண்ணி மூவிலாம் போட்டோம். அதுவும் நல்ல வரவேற்பு கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு தொய்வு. ஏன்னா வந்து பார்த்ததையே பார்த்தா மக்களுக்கு வந்து ஒரு சலிப்புத்தன்மை வந்துடும் அப்படின்றது தாண்டி நமக்கும் வந்து நிறைய குழப்பங்கள். என்னடா இது, நம்ம எப்படிடா அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறோம், நம்மளை நம்பி இருக்கிறவங்க எப்படிடா. ஒருத்தர் 2 பேருன்னாக்கா அது பிரச்சனை இல்லை எனக்கு. ஒருத்தர் 2 பேர்னா என்னை நம்பி இருக்கிறவங்க வந்து ஒரு 20 பேர், அப்போவே வந்து ஒரு 15 பேர் இருந்தாங்க.
நம்ம நம்பி இருக்கிறவங்க என்னடா பண்ணுறது அப்படின்னு தோணும் போது தான் நம்ம இப்படியே இருந்தால் இதாகாது, நம்ம வந்து ஒரு ஹோன் கிரியேட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு இது பண்ணி துணிஞ்சு இறங்கணும். நல்லபடியாக வரவேற்பு கொடுத்தாங்க. போடுற வீடியோலாம் 2 லட்சம் 3 லட்சம் வியூவர்ஸ்லாம் போனது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. எனக்கு இந்த சேனலை பற்றி எந்த ஒரு இதுவுமே தெரியாது. யூடியூப் சேனல் தான் என்னன்னே எனக்கு தெரியாது. அப்போ வந்து ஒரு நண்பர் வந்து நரேஷ் அவரோட பேர். ஆனால் சேனல் அப்போ ஆரம்பிச்சிட்டேன், ஆனால் அதை ரன் பண்ண தெரியல. சேனல் ஆரம்பிச்சுட்டு அதை ரன் பண்ண தெரியல. அப்படியே தான் இருக்குது. ஒரு 50,000 சப்ஸ்கிரைபரோடு அப்படியே இருக்குதுன்னு வச்சுங்க. இவர் வந்து சொல்கிறார், இது மாதிரி சேனல் ஆரம்பிங்க, உங்களோட வீடியோஸ்லாம் எடுத்து போட்டு நிறைய பேர் பணம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு அது அப்படின்னா இருந்தாலும் எனக்கு உடன்பாடு இல்லை. சரி, அவர் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஆரம்பிக்கிறோம். ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு நாளில் 50,000 சப்ஸ்கிரைபர் ஏறுறாங்க. ஒரு வாரத்தில் 3 லட்சம் சப்ஸ்கிரைபர் ஏறுறாங்க. அந்த யூடியூப்ல இருந்து ஃபஸ்ட்டு வருமானம் எனக்கு 85,000 ரூபாய் வந்தது. அது அளவில்லாத சந்தோஷம். எங்கள் டீமுக்கே வந்து அளவில்லாத சந்தோஷம். ஒரு சேனல் ரன் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை. ஒவ்வொரு சேனல் வந்து என்னன்னாக்கா, அந்த சேனலில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுனாக்கா வந்து இன்னொரு சேனல் கையில் இருக்கணுன்றதுக்காக அதை ஆரம்பிச்சது. ஏன்னா வந்து என்ன ப்ராப்ளம் வரும்னே தெரியாது சேனல். அதனால் வந்து சப்ஜெக்டாக ஒரு சேனல் ஒன்று வச்சுட்டு இருக்கிறது நல்லதுன்றதுக்காக ஆரம்பித்தோம் அந்த பணம்பழ சேனல். அதுக்கும் ஒரு தனியாக வீடியோ எடுத்து போடுவேன் நான். அப்போவே வந்து டிக்டாக் இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா 35 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க. இப்போது யூடியூப்பில் வந்து 37 லட்சம் ஃபாலோவர்ஸ் வந்துருக்காங்க. அது தவிர்த்து பணம்பழம் சேனல் அதில் வந்து ஒரு 15 லட்சம் ஃபாலோவர்ஸ் கிட்ட இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபன் வீடியோ பண்ணலாம். ஏன்னா வந்து ஒவ்வொரு கட்டத்துக்கு மேலே எனக்கு வந்து நான் ஒரு ஸ்டெப்பாக வந்து ஏறணும்னு தான் நான் ஆசைப்படுவேன். அதுலேயே இருந்துட்டு போனால் வேலைக்கு ஆகாது. நம்மளை வந்து வளர்த்துக்கணும் அப்படின்றதுக்காக வந்து ஃபன் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபன் டார்ச்சர்ன்ற ஒரு சேனல் ஆரம்பித்தோம். அந்த சேனலும் இப்போ ரன்னிங்கில் தான் இருக்குது. அதில் வந்து ஒரு 2.5 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஒரு 12 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இன்ஸ்டாகிராமில். ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா 3 பேஜ் இருக்குது. ஃபேஸ்புக் பேஜ் பணமட்ட பேஜில் வந்து 12 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. பணம்பழம் பேஜில் ஒரு 5 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஃபன் டார்ச்சர் பேஜில் ஒரு 6 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அக்காக்காக ஒரு சேனல் ஆரம்பித்தது தான் ஐடியா 123. ஐடியா 123 சேனலும் நல்லபடியாக போயிட்டு இருக்கு. அது ஒரு 1.5 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க யூடியூப்பில். ஃபேஸ்புக்கில் ஒரு 1.5 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அக்கா மாமா இவங்க வந்து ஐடியா 123 சேனலில் பார்த்துருப்பீங்க. இவங்க வந்து காமெடி வீடியோஸ்லாம் நிறைய பண்ணிட்டு இருப்பாங்க. மிச்சத்தை அவங்ககிட்டே கேளுங்க. இல்லை, காமெடி வீடியோ சேனல், இந்த நடிப்பு எல்லாமே வந்து ஒட்டு மொத்தமாக வந்து இவன் மூலியமா தான், இவன் தான் எல்லாமே இயக்குறது. எங்களுக்கு வந்து இந்த நடிப்பு இந்த இதெல்லாம் எனக்கு தெரியாது. பசங்களாம் நடிக்கிறாங்க, அதை பார்த்து ஆர்வம் இருந்துச்சு. ஆனால் வந்து ஃபர்ஸ்ட் வந்து சேனல் ஆரம்பித்தான். எனக்கு குக்கிங் சேனல் மாதிரி ஆரம்பித்து கொடுத்தான். எனக்கு வந்து அதில் பெருசாக வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதுக்கப்புறம் வந்து போக அது வந்து ஒரு காமெடி சேனலாக மாற்றி எல்லாம் வந்து இந்த ஏமாத்துறது, இந்த ஏமாந்து போகிறது. ஸ்டார்டிங்கில் அது நிறைய பார்த்தீங்கன்னா வந்து நான் ஏமாந்து போகிற மாதிரி தான் இருக்கும். எல்லாருக்கிட்ட வந்து ஏமாந்து அந்த மாதிரிலாம் நல்லா இருக்கும். அது ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கும் எனக்கு நடிக்கிறதுக்கு. இப்போ வந்து ஒரு வீடியோ எடுக்கணும்னா அது முன்னாடியே யோசிச்சு வச்சு அதெல்லாம் கிடையாது. இப்போ நம்ம ஒரு பொருள், இப்போ திடீர்னு வீட்டில் எதனா காய் வாங்குவோம், இல்லை கீரை வாங்குவோம், இல்லை என்ன ஒரு பொருள் வாங்குவோம், இல்லை ஏதாச்சும் ஒரு பொருள் இருக்கும். அந்த ஒரு பொருளை வச்சு ஒரு கண்டென்ட்டா எடுத்து அது ஒரு காமெடியா எடுத்து அந்த ஸ்பாட்லயே என்ன செய்யணுமோ அதை செஞ்சிருவோம். அதை வந்து நமக்கு யோசிக்க முடியாது, இது பண்ண முடியாது. அவன் எப்படிதான் யோசிக்கிறான்னு சொல்லி எனக்கு தெரியல. நிஜமால எனக்கு அந்த பவர் கொஞ்சம் கிடைக்குமா கூட நான் பார்த்திருக்கேன். ஏன்னா அவன் கூட பண்ணதுனால. பாத்தீங்கன்னா இந்த சேனல் ஆரம்பிக்கிற காலத்துல பாத்தீங்கன்னா ராகுல், அப்புறம் அந்த பாட்டியம்மாலாம் இருந்தாங்க. அப்புறம் வந்து என் ஃப்ரெண்டோட பசங்களாம் இருந்தாங்க. அப்போதான் ஒவ்வொருத்தராக வந்து அகஸ்டின், தமிழ்ச்செல்வன் எல்லாமே ஒவ்வொருத்தராக இது பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா இவங்களால எப்படி சொல்கிறதுனா என்ன முடியும்னு மற்றவங்க பேசியிருப்பாங்க. சொந்தக்காரங்களாக இருக்கட்டும், பெற்றவங்களாக இருக்கட்டும், அவங்களாம் நினச்சிருப்பாங்க. இப்போ வந்து பண ரீதியாக கூட அவங்களால முடியும்னு அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு கடவுள் அந்த வாய்ப்பை கொடுத்துருக்காரு, அவங்களுக்கு பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காருன்ற போது எனக்கு ரொம்ப ரொம்ப அது ஒரு சந்தோஷமான ஒரு இதாக இருக்கும். நான் பாடல் பாடுகிறேன். எனக்கு வந்து பாடுறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்.
நான் பாடிட்டு இருக்கும் போது இந்த ஊர்ல கானா முருகன் ஒரு அண்ணா இருக்காங்க. அவங்களுக்கு வந்து எனக்கு அவங்க ஃப்ரெண்டு பாடகிறவங்க. அவங்க மூலயமா ராஜா வந்து என்னோட தம்பி உங்களுக்கு நடிக்க விருப்பம் இருந்தா இங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க. ஆக்சுவலா இங்க பாடுறதுக்கு தான் வந்தேன். இவங்கள இந்த சேனல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் நிறைய பார்த்துருக்கேன். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் இவங்களை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு பாடுறன்ற அந்த தாட் போயிட்டு நடிக்கணுன்ற அந்த எண்ணம் இங்க வந்துச்சு. என்னோட ஃபேமிலியில நான் எங்க இருக்கேன் என்ன பண்றேன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா இப்போ இந்த சேனல் மூலயமா நான் எல்லாருக்கும் நான் நடிக்கிறது, நான் எல்லாரும் சிரிக்க வைக்கிறது, அவங்களுக்கு எல்லாருக்கும் சந்தோஷம். பாக்குறவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு, சிங்கர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஆளினால் எல்லாருமே வந்து ரொம்ப பெருமைப்படுறாங்க, சந்தோஷப்படுறாங்க. என்னோட நடிப்பை பார்த்து எல்லாரும் மனசு சந்தோஷப்படுறாங்க. அதுக்கு காரணம் வந்துட்டு ராஜா பிரதர் தான். ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வீடியோ எடுத்துட்டு எடுக்கிறதுக்கு என்னவோ 1/2 hour 1 hour தான் ஆகும். ஆனால் அதுக்கு டப்பிங் கொடுக்கறது தான் ரொம்ப பெரும்பாடாக இருக்கும். ஒரு நாள் ஃபுல்லாக டப்பிங் ரூம்லேயே உக்காந்துட்டு இருக்கணும். அது ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லா வேலையும் நானே செய்கிற மாதிரி இருந்தது. இவர் கோதண்ட அண்ணன் கூட என்கிட்ட நிறைய வாட்டி சொல்லுவார், நீ வந்து வேலையை பிரித்து விட்டால் தான் வந்து உன்னால் கரெக்டாக செயல்பட முடியும் அப்படின்னு கோதண்ட அண்ணன் நிறைய டைம் சொல்லுவார். அதையே நான் இது பண்ணேன். இப்போ நம்ம பசங்களாம் பார்த்தீங்கன்னா எடிட்டிங்லேருந்து டப்பிங்லேருந்து எல்லாமே அவங்களே, மியூசிக்லேருந்து எல்லாமே அவங்களே போட்டு இது பண்ணிடுவாங்க. இதில் ஸ்பெஷலாக எல்லா வேலையும் பார்க்குறது பார்த்தீங்கன்னா தமிழ்ச்செல்வன். ஒரு வீடியோ எடுத்து கொடுத்துட்டோன்னா எடிட்டிங்லேருந்து எல்லாமே வந்து அவரே பார்த்துடுவோம் போல. ஆல்ரவுண்டர்னு சொல்லலாம். நம்ம டீமோட ஆல்ரவுண்டர்னு பார்த்தாக்கா தமிழ்ச்செல்வன். என்னோட பேர் பார்த்தீங்கன்னா தமிழ்ச்செல்வன். நான் இந்த பணமாட்டு யூடியூப் சேனலில் சேர்ந்து ஒரு 7 வருஷம் ஆகுது. டிக்டாக் இருக்கும்போது பசங்க எல்லாம் வீடியோ பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து அண்ணனோட மொபைலில் வந்து நான் டிக்டாக் பார்த்துட்டு இருக்கும்போது எங்கேயோ பார்த்துருக்குமே இவங்களெல்லாம் எங்கேயோ பார்த்துருக்குமோ பார்த்தீங்கன்னா அக்கத்தில் இருக்கிற பசங்க தான். அதுக்கப்புறம் வந்து நான் கடைக்கு யதார்த்தமாக இட்லி வாங்கலான்னு கடைக்கு போகிறேன். அப்போ வந்து அண்ணெல்லாம் வீடியோ பண்ணிட்டு இருக்காங்க. வீடியோ பண்ணிட்டு இருக்கும்போது சைலண்டாக போய் நின்னேன். அவ்வளோதான், அவங்க பண்ணுறத பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா நம்ம யாருன்னு தெரியாதுங்களே, அதெல்லாம் சும்மா போய் பார்த்துட்டு இருக்கும்போது அண்ணன் என்னாரு கரெக்டாக ஷார்ட் முடிச்சுட்டு போகிற டைமில் வந்து நான் நின்றுட்டு இருந்தேன். அப்போ வந்து அண்ணன்ன்றாரு கூப்பிட்றாரு என்ன, தம்பிங்க வாடா எங்கடா இருக்கேன்னு கேட்டோனையும் இது போல் பக்கத்தில் இருக்கேண்ணா. தம்பி நான் உனக்கு ஒரு சீனு சொல்கிறேன், அதை நடிக்கிறியாடான்னாரு. சரி சொல்லுங்க நான் நடிக்கிறேண்ணா அப்படின்னோனையும் மதுரமுத்து சார் இருக்காருல்ல, அவரோட டைலாக் ஒன்று கொடுத்தாரு. அது எப்படி சொல்றது, ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ஒரே பார்த்துட்டோம், ஐயோ எப்படி பண்றதுன்னே தெரியலன்ற மாதிரி. அப்புறம் அண்ணன் மூஞ்சில ரியாக்ஷன் பண்ணி காமிச்சாரு. சரி அது போல இல்லை, ஓரளவுக்கு பண்ணியிருப்பேன், அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்ச வரையும் ஓரளவுக்கு பண்ணேன். சரி ஓகேப்பா, பிரியா இருந்தா ஒரு 4 வாப்பா அப்படின்னாரு. நான் அங்கிருந்து போகவே இல்லை. ஏன்னா 4 பேர் நம்மளை பார்த்து அன்னைக்கே கேட்குறாங்க. நான் வீடியோ போட்ட பிறகுடே நீ கூட அந்த சேனல்ல இருக்கியான்னு கேட்டும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுல இருந்து இந்த 7 வருஷமா அண்ணன் கூடவே டிராவல்ல போயிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ லேட்டஸ்டா சாலான்ற ஒரு மூவி வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அப்புறம் ஃபைட் கிளப் வந்துச்சுங்களே, அதுலயும் வந்து நடிச்சிருக்கோம் 2 மூவியும். அப்புறம் ஒரு 3 மூவி வந்து அப்படியே வெயிட்டிங்ல இருக்கு. இப்போ நாங்க சமீபத்தில் பாத்தீங்கன்னா நாங்க தான் இப்போ எப்படி சொல்றது, நாங்க தான்ன்றதோட ஒரு கான்செப்டா போயிட்டு இருக்கோம். மாப்பிள்ளைன்ற ஒரு கான்செப்ட்ல போயிட்டு இருக்கோம். இவர் பேர் வந்து சும்மா இது இருக்கு பாத்தீங்களா, அதே போல இருக்கிறதுனால சும்மான்னு வச்சுட்டாங்க. மாப்பிள்ளை எவ்வளவு காசு வச்சுனுங்கிற? 1 ரூபாய் தான் என் வீட்டை நான் வந்துடுறேன். சரி எங்க அப்பா பாக்கெட்ல இருந்து காசு எடுத்துன்னு வரேன், போலாமா? போலாம் வா. நான் காசு எடுத்துனா மட்டும் வந்துருவேன். நீ உன்னாண்ட காசு கேட்டா வந்து இல்லைன்னு மட்டும் சொல்லிடுவேன். பிஞ்சுக்கண்ணா என்ன உஷார் பண்ணா? உஷார் பண்றேன். எண்ணெய் இட்டு போவீங்களா ஹோட்டலுக்கு? நீ எதிரி விட்டு ஆயா மட்டும் தான் உஷார் பண்ணுன்னு நல்லா தெரியும். விட்ட உஷார் பண்ண மாட்டேன். 3 பேரும் பிரியாணி சாப்பிடலாமா? நீ துண்டுலயே கடு. இவங்க தான் எங்கள் அம்மா. பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவோட பேர் வந்து மீனா. எப்படி சொல்கிறதுன்னா, நான் எப்படியோ பசங்கள்லாம் அவங்களுக்கு அப்படி தான். என்னை எப்படி பார்க்குறாங்களோ அதே மாதிரி தான் பசங்களையும் ஃபுல்லாக பார்த்துக்குவாங்க. அது நீங்கள் பசங்கக்கிட்ட கேட்டாலே தெரியும். ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறது அம்மா தான். இதுக்கு முன்னால் ஃபுல் சமையலும் அவங்க தான் பார்த்துட்டாங்க. இப்போ வந்து அத்தை வந்து செய்கிறாங்க சமையல். அப்புறம் அக்கா எல்லாத்தையும் கவனிச்சுக்க. இப்போ ஆள்லாம் நான் நிறைய வச்சுருக்கேன். இதுக்கு முன்னால் வந்து இத்தனை பேருக்கும் வந்து இவங்க ஒண்டி தான் ஃபுல்லாமே பண்ணது. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து நடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. எனக்கு என்னன்னாக்கா, அம்மாவுக்கு வந்து கேரக்டரு கொடுக்கும்போது சரி என்னடா இது நம்மளே வந்து இந்த மூஞ்சி அந்த மூஞ்சின்னு சொல்லி தானே நம்ம கிண்டல் பண்ணுவோம். அப்போ வந்து எனக்கு சங்கடமாக இருக்கு. ஆனால் வந்து இவங்களுக்கு வந்து அதில் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அப்படி இருந்தோம் அக்கா வீடியோவில் பார்த்தீங்கன்னா 1-2 வீடியோவில் நுழைச்சிருப்பேன். அவங்களே வந்து இது பண்ணி கேட்பாங்க. நுழைச்சிருக்கேன், நடிச்சிட்டு தான் இருக்காங்க. இப்போ அம்மாவும் ஒரு சில வீடியோங்கள்லாம் நடிச்சிட்டு தான் இருக்காங்க.
எல்லாம் பசங்கள்லாம் நடிக்கிறதுனால கொஞ்சம் வயசானவங்கெல்லாம் வந்து லேடிஸுங்கெல்லாம் நடிக்கிறதுனால எனக்கு ஒரு ஆசை நடிக்கணும்னு. அம்மா கேரக்டும் பண்ணுவேன், மாமியார் கேரக்டும் பண்ணுவேன். இதுதான் நான் நடிக்கிறது. என்னோட பேர் அகஸ்டின். என் வயசு வந்து 27. 10th வரைக்கும் வச்சிருக்கேன். அண்ணன் வீடியோ எடுத்து எனக்கு தெரியவே தெரியாது. அண்ணன் கூப்பிட்டு சொன்னாரு நடின்னு. அண்ணன் சொல்லும்போது நிறைய வீடியோ நடிச்சிருக்கேன். எங்கன்னா வெளியே போனால் எடுப்பாங்க போட்டா. தம்பி சூப்பராக பண்ணுறேன், நீங்கள் பணமத்தில் தானே வரீங்கன்னு கேட்பாங்க. ஆனால் ஆமான்னு சொன்னேன். சூப்பராக பண்ணுறீங்கன்னுவாங்க. இப்போ கூட பசங்கள்லாம் சூப்பராக பண்ணுறாங்க, கேட்டுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருக்கும். நான் எதுவுமே ஆசைப்படுறது இல்லை, நடிகர் நான் ஆசை. இப்போ எங்கள் குழந்தைக்கு அம்மாவுக்கு எல்லாத்துக்குமே சப்போர்ட்டிவா இப்போ இருக்கிறது அத்தை தான். ரொம்ப சப்போர்ட்டிவா இது பண்ணிட்டு இருக்காங்க. மாமாவும் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காரு. என்ன ஒன்று, இவங்களுக்குள்ள அப்பப்போ வந்து ஒரு சின்ன சின்ன சண்டைகள்லாம் நடக்கும். அப்போ சண்டையில வந்து பழுத்து போனது தான் இந்த தலை. கொட்டி 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 என்ன மாமா சொல்லு. எனக்கு நான் அப்போ ஊருக்கு வருவேன். அப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னெல்லாம் வருவேன். வரும்போது ஒவ்வொரு சீன் வாய்ச்சி இருந்தார் 7-8 வருஷத்துக்கு முன்னே. அப்படியே வரும்போது இப்போ 4 வருஷமா கண்டினியூவாக நடிச்சிருந்தேன். எனக்கு ஒரு 5 நடிச்சிருப்பேன். 500 வீடியோ நடிச்சிருப்பாரு. அவர்லாம் கணக்குல புலி. பிஞ்சு கண்ணா அப்படின்னு சொல்லுவாங்க. உன் வசந்த சொல்லுப்பா. பிஞ்சு கண்ணா. இப்போ ஒருத்தர் சொம்பு சொம்பு சொம்பு. இப்போ ஒரு வீடியோல சொம்புன்னு போட்டேன், அதுல இருந்து சொம்புன்னு கூப்பிடுறாங்க அவரை. வட்டமிட்டு இருக்கும் கழுகு, வாய்ப்பிழந்து கொண்டு இருக்கும் ஓனாய், அதையும் வளைத்திருக்குமா மலைப்பாமம்மா. அது கட்டளையா தந்தையே, கரை காண முடியாதது பொண்ணும் மணியும் பூட்டி மகிழ்ந்து கண்ணே தமிழ் பெண்ணே என்றெல்லாம் சீராட்டி பாராட்டி வந்த மனோகரனை சங்கிலியால் வீட்டு சமநடுவை கொண்டாடும் தனியாத ஆசை தான் கட்டளையா தந்தையே பராசக்தி மனோகரம். இந்த ஒரு வசனம் மட்டும் தாங்க தெரியும் அவருக்கு. மத்த எந்த வசனமும் நான் சொன்னா கூட வாயில வராது. கொஞ்சம் தடுமாற்றம் தான். கொஞ்சம் இல்ல நிறைய. சரி, ஃபைட் ஒன்று போட்டு காமிங்க. டான்ஸ் ஆடு. பாட்டு பாட்டு நான் டான்ஸ் போறேன். சரி. அடி என்னடி ராக்கம்மா பல்லாப்பு நெளிப்பு என் நெஞ்சு குலுங்குதடி. அப்புறம் தலைவரே ஹாய் சொல்லுங்க. இவங்க தான் என் மனைவி. இவர் வந்து என்னோட செல்ல பிள்ளை தீரன், இவர் பேரு. இவங்க பேர் திவ்யா. நிறைய வந்து கண்டென்ட்லாம் வந்து கொடுப்பாங்க. அப்படி ஒரு கண்டென்ட் கொடுத்தது தான் மில்லியன் கணக்கில் போச்சு வியூஸு. அந்த கண்டென்ட் என்ன கண்டென்ட்னா, நான் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து ரெடி ஆகிட்டு இருந்தேன். அந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன ஃபங்க்ஷன் போகிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து வீடு கிரகப்பிரவேசத்துக்கு போகிறோமா அப்படின்னு நான் சொன்னேன். வீடு கிரகப்பிரவேசம் எங்கே வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டாங்க. எந்த மண்டபத்தில் வச்சுருக்காங்கன்னு கேட்டாங்க. வீடு கிரகப்பிரவேசம் எந்த மண்டபத்தில் வச்சுக்கிறாங்களா? என்னம்மா சொல்கிற? இல்லை இங்கே குன்றத்தூர் மண்டபமா இல்லை வேற எங்கே மண்டபம் அப்படின்னாங்க. எனக்கு அதுவே ஒரு பெரிய கண்டென்ட். அந்த கண்டென்ட்ல வீடியோவே எடுத்தேன். வீடியோ எடுத்தாக்கா அது நல்ல அருமையாக போச்சு. எப்படிம்மா இவ்வளோ திறமைசாலியா நீ இது பண்ணுற? அது அவங்களுக்கே தெரியாது. நான் வீடியோ எடுத்துகிட்டு வந்த பிறகு தான் சொன்னேன். நான் நீ சொன்ன கண்டென்ட்டு எனக்கு அழகாக வீடியோ ஒர்க் அவுட் ஆச்சு, சூப்பர். இது மாதிரி நீ நிறைய கண்டென்ட் யோசிச்சு சொல்லுமா அப்படின்னு சொன்னேன். அப்படிதானம்மா? ஆக்சுவலா நான் இங்க வந்து வேலைக்கு தான் வந்தேன். எனக்கு வந்து நான் நடிக்கணும், எனக்கு ஒரு சம்பளம் வேணும் அப்படின்ற ஒருக்காக தான் நான் இங்க வந்தேன். பட் ஆனா நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் சார், இது யாருக்காகவும் சொல்ல, கடவுள் ப்ராமிஸா சொல்றேன். ஒரு ஃபேமிலி புதுசா எனக்கு அம்மா இறந்து போயிட்டாங்க ரீசனா. என்னோட ஃபேமிலியே நான் பார்த்தேன். மொத்தத்துல வந்து நான் ராஜா பிரதர் வந்து ஒரு தாயுமானவனா, நான் மட்டும் இல்லை சார், மொத்தம் நாங்கள் இங்கே ஒரு 35 பசங்க எல்லாம் சேர்ந்து எல்லாருமே இருப்பாங்க. சண்டேனா ஃபுல்லாக இருப்பாங்க. 35 பசங்களும் எல்லாருமே சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு 1:30க்கு சாப்பாடு டைம். ஃபுல்லாகவே உட்காந்துருப்போம். 1:30க்கு சாப்பாடு டைம். நாங்கள் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒருத்தங்களா சாப்பிட்டீங்களா, நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படி எல்லாத்தையும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க 2 மணிக்கு 2:30க்கு தான் போய் சாப்பிடவே போவாங்க சார். அது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஹாய், என் பேர் ஸ்ரீராம். எல்லாம் வந்து வீட்டில் ராகுல் தான் கூப்பிடுவாங்க. நான் வந்து 4th ஸ்டாண்டர்ட்லேருந்து இங்கே வந்து நடிக்கிறதுக்கு வந்துட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பாட்டி கூட அண்ணன் வந்து டிக்டாக் அந்த லைக் ஆப்னு ஒன்று இருக்கும். அதில் அண்ணன் வந்து ஷார்ட்ஸ் வீடியோ டான்ஸ்லாம் போட்டுட்டு இருப்பாரு. ஆனால் நல்லா பண்ணுறீங்கண்ணா அப்படின்னு. பாட்டி வீட்டில் பாட்டி இருப்பாங்க.
ஆயா தான். அவங்கள வச்சு அண்ணன் ஷூட் எடுக்கும் போது நானும் நடிப்பேன் ஆயா கூட. அப்போது லைக்ஸ் வியூஸ் அதிகமாக இருந்தது. அப்புறம் வந்து நல்லா கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க வீட்டாண்ட. என்னடா இப்படிலாம் குழந்தை மாரி பண்ணுற அசிங்கமான்ட்டு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்போ தான் அகஸ்டின் தமிழ் அளவில் வந்தாங்க. அப்புறம் கொண்டா நினச்சி அவங்க திட்டத்தினால நம்ம போக முட்டா அது வந்து நம்ம ஃபியூச்சர் போகுது, ஆனால் நம்மளும் போய் நடிக்கலாம் அப்படின்னு நடிக்க தான் ஆரம்பித்தேன். அடிக்கடி லேடிஸ் ஃபர்ஸ்ட் தான் போடுவேன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது வந்து எல்லாம் கலாய்க்க ஆரம்பிச்சா கூட அவங்க கலாய்க்கிறத விட்டுட்டு நான் நடிக்க வந்துடுவேன். உருளே ஊட்டாண்ட தடியும் காப்பி வச்சுட்டு வந்தேன், அது காணோம். அது யார் எடுத்தது? யார் எடுத்ததுன்னா என்னைய பாத்து சொல்றா. நீதான் எடுத்திருப்ப. நான் ஊருக்கு அர்ஜென்ட்டா போய் ஆகணும். அது நானா பண்ணிட்டேன். யார் எடுத்தாங்களோ அங்க போய் கேள்வி பிஞ்சுக்கணும் தாத்தா. என் மாப்பிள்ளைய வந்து கலாய்க்காத, திட்டாத, எனக்கு கோவம் வரும். நீ ஏன் மாப்பிள்ளைய வந்து சொல்லுப்பா, வேற யாரும் இல்லப்பா. எனக்கு அதே வேலை நான் பாத்து நிறுத்துக்கா. மாப்பிள்ள நீ எத்தால திருப்ப அப்ப என்ன திட்டு பையன்றியா? ஆமா மாப்பிள்ள, உன்னை நம்ப முடியாது. நல்ல மாதிரியே பேசுவ, அப்புறம் அங்க போயிட்டு அப்படி பேசுவ. ஊருக்கு அர்ஜென்ட்டா போய் ஆகணும்பா, காசு வேணும்பா எனக்கு. என்கிட்ட இருக்குது காசு. கோர்ட்ல இருந்து காசு அதுவாரி எடுத்துட்டு இருக்கிறான்பா. கோட்டு போடுற வயசா உனக்கு? போட்டுட்டோம்பா. கோர்ட்ல இருந்து காசு வாங்கி கொடுத்துருப்பா அவங்ககிட்ட. என்னப்பா பேசுறீங்க? இதுல வந்து மெயினா ஒருத்தரை பத்தி நம்ம சொல்லியே ஆகணும். என்ன ஒரு விஷயம்னா, நான் வந்து டப்பிங் வீடியோ மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்த லெவலுக்கு போனோன்னும் போது எனக்கு வந்து யோசனைகள் நிறைய, என்ன பண்ணலான்ற யோசனைகள் நிறைய வந்துட்டு இருக்கும்போது அண்ணன் கோதண்டண்ணன் தான் வந்து இதையே பண்ணிட்டு இருந்தாக்கா வந்து நீ வந்து இதாக முடியாது, நீ வந்து ஹோனாக கிரியேட் பண்ணாதான் உன்னால அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போக முடியும் அப்படின்னு வந்து நிறைய விஷயம் அவர் வந்து எனக்கு சொன்னார். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து ஹோனா பண்ணலாம் அப்படின்ற ஒரு யோசனையே அதிகம் வந்தது. நடிகரா தாண்டி ரைட்டரா தாண்டி என்னடா தாண்டி அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு யூடியூபரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூபர்ல நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் பணம் மட்டும் அவங்களுக்கான ஒரு இடத்த வச்சிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா சாராரும் பார்க்கக்கூடிய ஒரு காமெடி பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்ககிட்ட ஒரு 40 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஒரு நடிகருக்கு இல்லாத அங்கீகாரம் கூட அவங்ககிட்ட இருக்குன்னா மக்களை மகிழ்விக்கிறது எப்படி அப்படின்னு தெரிஞ்சு அதை பண்ணிட்டு இருக்காங்க. இங்க மிக முக்கியமான இன்னொரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதாவது வெறும் காமெடி மட்டும் இல்லாம அவங்க கிட்ட டிசிப்ளின் எதிர்பார்ப்பார் மிஸ்டர் ராஜா. அவங்க கிட்ட இருக்கிற யாரா இருந்தாலும் நீ இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும், அந்த ஒரு வழிவகுத்து கொடுப்பார். அப்படிதான் இருக்கணும்ன்ற ஒரு வழிமுறைக்குள்ளதான் வருவாரு. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம ஃபீல்டுக்கு வந்துட்டாவே வேற மாதிரி மாறிடுவாங்க. பாக்கு போடுறது, சிகரெட் பிடிக்கிறது, குடிக்கிறதுன்னு இப்படி இருப்பாங்க. இந்த இடத்துல வந்தீங்கன்னா அது மாதிரி எந்த பழக்கமும் இல்லாதவங்க மட்டும் தான் என் டீம்ல இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. அதனால அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நானும் பணமட்டையில ஒரு அங்கத்தினராக தான் இருந்துகிட்டு இருக்கேன். நீங்களும் பார்த்துருப்பீங்க, பணமட்டையில நிறைய வீடியோஸ்ல நான் இருப்பேன். என்னுடைய சேனல்லையும் அவங்களும் இருப்பாங்க. இதுக்கு காரணம்னா எங்களுக்குள்ள ஒரு பாண்டிங், ஸோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அதெல்லாம் வந்து எங்களுக்குள்ள ரொம்ப நாளாக இருக்கு. உண்மையிலே சொல்ல போனால் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு எப்பவும் பணமட்டைக்கு தரீங்க. அதே ஆதரவை இப்போ மிகப்பெரிய சேனல் ஆனந்த விகடன், உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனந்த விகடன்ன்றது இன்னைக்கு நேற்று வந்ததில்ல, பழமையான ஒரு சேனல். அந்த சேனல் வந்து பேட்டி எடுக்க வந்தாங்கன்னு நினைக்கும் போது மிகப்பெரிய மகிழ்ச்சி. உங்களுக்கும் தேங்க்ஸ் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப 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 சந்தோஷம். நானும் பணமட்டை சேனல் சார்பாக பேசுனதுல மிக்க மகிழ்ச்சி. தொடர்ந்து பாருங்க. தேங்க்யூ ஸோ மச். குருத்தூர் பக்கத்துல மஞ்சேரியா? குருத்தூர் பக்கத்துல மஞ்சேரியா? கனகாவா? நேத்துதான் என் கூட சேட்டிங் பண்ணிச்சு. கனகாவா? நேத்து என் கூட சேட்டிங் பண்ணிச்சு. ஃப்ரெண்டா நீங்க ரெண்டு பேரா? ஏய், ஃப்ரெண்டா நீங்க ரெண்டு பேரா? ஃப்ரெண்ட் இல்ல, அது ஏற்கனவே ஒருத்தன் கூட ஓடி போயிடுச்சு. என் மூசுண்டு முஞ்சியா அந்த சொல்றல அவங்க அப்பா பிறந்தாள் வாங்கி கொடுத்தானே. ஏண்டா வண்டியை நிறுத்திட்டு வாக்கிங் போயிட்டு வரேன், அதுக்குள்ள இந்த வண்டியை உங்க அப்பா வாங்கி கொடுத்துட்டானா இவனுக்கு? ஏண்டா வண்டி நிறுத்திட்டு வாக்கிங் போயிட்டு வரேன், அதுக்குள்ள உங்க அப்பா வாங்கி கொடுத்தானா வண்டி உனக்கு? அடா நான் அழகுடா கண்ணியா, நான் ஒன்னும் ஒரு பொண்ணு கூட மாட்ட மாட்டேன். சும்மா வீட்டுல எனக்கு பொண்ணு பாக்குறாங்க. போ, இந்த பொம்மை இன்னைக்குலாம் பொண்ணா? உண்மையா பொண்ணு தானா? சத்தியமா பொண்ணு. எவ்வளவு அழகு தெரியுமா? அட ஆயாவையா வெப்பத்துக்குன்னா வந்து கலாச்சிங்கிறானா? என் கல்யாணத்துக்கு முன்னாலே வந்தோம்னா அதான் வந்துடுறேன். எந்த ஒரு பொண்ணு? குண்டத்தூர் பக்கத்துல மஞ்சேரியா. மஞ்சேரியில எந்த பொண்ணு? ராமசாமி பொண்ணு கனகா. கனகாவா? நேத்தே என் கூட சேட்டிங் பண்ணிச்சு. ஃப்ரெண்டா நீங்க ரெண்டு பேரா? ஃப்ரெண்ட் இல்ல, அது ஏற்கனவே என் ஃப்ரெண்டு கூட ஓடி போச்சு. திருப்பம் வந்துக்குது. நீ தான் அதை மாட்டீங்க. மாட்டீங்கயா? நல்ல பொண்ணு சொன்னா எங்க அப்பா.
எந்த பொண்ணா நல்ல பொண்ணுன்னு சொல்ல மாட்டான். அடா பாய் இப்படி மாட்டீங்கடா. டேய் நீ சொல்றத பார்த்து எனக்கு பயமா இருக்குதாடா. நீ கல்யாணம் பண்ண மறுநாளே ஓடி போறாது. அத நம்பர் கூட நான் பேசுறேன். ஓடி போறேன்ற நம்பரு கேக்குற ஒண்ணுமே புரியலையா? நான் சொல்றேன்டா என் மாமா 4 பேருக்கிட்ட தான் ஓடி போட்டா இவங்கிட்ட நல்லா இருமான்னு சொல்றேன்டா. 4 பேருவா? அட என் கூட வரேன்னுச்சுடா சொன்ன வெட்ட கேடியா. வேணாம் எனக்கு கல்யாணம் வேணாம். கனகா உண்மையா மாப்பிள்ள பாத்துக்கிறேன்டியா. எப்பா இவனுக்கு கல்யாணம் ஆலியா அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம். போய் அந்த கனகா யாருன்னு கண்டுபிடிக்கிறேன். உங்க அப்பா தகர டப்பா என் காசு எதனா வச்சுன்னு மாப்பிள்ள எத்தனையா? டேய் அந்த ஆளுகிட்ட 10 பைசா இல்லடா. நான் சோக்குடா நீயா? டேய் நான் ஏன்டா உங்ககிட்ட போய் சொல்ல போறேன்? நம்புடா மாப்பிள்ள. நான் நம்புறதா எந்த மூட்டை இந்த வண்டியை விட்டு போய்க்கிட்டியா? மாப்பிள்ள நல்லா இருக்குது மாப்பிள்ள, தூக்கிடலாமா? உங்க அப்பா ஜிகுதாண்டா வாய் புத்தி அப்படியே இருக்குதாடா உனக்கு. டேய் இது நான் மட்டும் எடுத்துக்க போறேன், உன்னையும் உட்கார வச்சுதான்டா ஓட்ட போறேன். பெட்ரோல் கேப்பா அதெல்லாம் வேலைக்கு ஆகுது, எவனுக்காவது வித்துலாம். அப்படியே சொல்ற வாங்குவானா எவனா? இது வாங்க வைக்கண்டா மாப்பிள்ள. தோபோரியா நமக்குன்னு ஒண்ணு வருதா? என்ன மாப்பிள்ள காலு பின்னு வருதா? இல்லையா மாப்பிள்ள? எப்பா நிறுத்தியா வண்டியை முட்டு போற புது வண்டியா? இந்த வண்டியா? ஆமா ஆமா, எங்க அப்பா எனக்கு பிறந்த நாள் கொசம் வாங்கி கொடுத்துட்டியா? பிறந்த நாளுக்கு ஒரு சாக்லேட் கூட வாங்கி தர மாட்டான் உங்க அப்பா, இதை வாங்கி தந்துதானா? நம்ம சொல்றான் மாப்பிள்ள. டேய் கம்முனுற மாப்பிள்ள, என்னப்பா கண்டிப்பா என் பிறந்த நாளைக்கு வாங்கி கொடுத்துட்டா எங்க அப்பா. இந்த வண்டியை உங்க அப்பா உங்க பிறந்த நாளைக்கு வாங்கி கொடுத்தாரா? என் மூசண்டு முஞ்சியா அந்த சொல்றல அவங்க அப்பா பிறந்த நாளைக்கு வாங்கி கொடுத்தானே. ஏண்டா வண்டி நிறுத்திட்டு வாக்கிங் போயிட்டு வரேன், அதுக்குள்ள உங்க அப்பா வாங்கி கொடுத்தானா வண்டி உனக்கு? மாப்பிள்ள எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்ல, நீ பார்த்து பேசிட்டு வா. கோடுகள் எப்படி கோத்து விட்டு போது போறான். டேய் சொல்றேன், அவன் போனா போட்டான். ஏய் அவன் தானே எவ்வளவு சொல்லியிருந்தான், அவன் விட்டு வர என்ன புடிச்சு போறான். போடா எவ்வளவு ஐயக பசங்களாகிறானுங்க. இன்றைய மாணவர்கள் அதிகம் விரும்பும் ஐடி, ஏஐ, டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி, இசிஇ போன்ற பிடெக் படிப்புகளை வழங்குகிறது மீனாட்சி இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தண்டலம். 2025-26 ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.